கார்த்திக். சிவா எங்க இருக்க? வைஃப் கூட ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன். நீங்க இருக்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் சிவா. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நைட் பைக்ல போகும்போது சின்ன ஆக்சிடென்ட். பெருசா ஒண்ணும் இல்ல, 2 days ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அதான். ஓ சரி, நான் உடனே இங்க வரேன். ஜனனி ரெடி ரெடி. ஜனனி சீக்கிரம் வா. வந்துட்டு இருக்கேன். வாவ், இந்த சாரில சூப்பரா இருக்க. என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். வா போய் பார்த்துட்டு வருவோம். ஐயோ நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல்னாலே அலர்ஜி. நான் வெயிட் பண்றேன். ஓகே, நான் போயிட்டு வரேன். சரி ஓகே. ஓகே. ஹாய் கார்த்திக். ஏய் சிவா. ஏய் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கால்ல சின்னடி. ஓ ஓகே. இப்ப பரவாயில்லையா? உள்ளவா? உங்களுக்கு போன் வந்தது, யாரும் தெரியல. ஓ இம்பார்ட்டன்ட் கால். ஓ என் ஃப்ரெண்ட் பாத்ரூம் போயிருக்கான், வந்ததும் பேசிட்டு நான் வந்துடுறேன். ஓகே. நான் கீழே வெயிட் பண்ணட்டா? எனக்கு ஹாஸ்பிடல் ஸ்மெல்லே பிடிக்கல, வாமிட் வர மாதிரி இருக்கு. ஓ ஃப்ரெண்ட் வந்தா உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தேன். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நீ கார்ல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே சரி. சாரி. ஓகே இட்ஸ் ஓகே. இப்பதான் வைஃப் கீழே போனா. ஓ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன். ஓகே நெக்ஸ்ட் டைம் பாத்துக்குவோம். ஓகே நான் கிளம்புவா. சரி பார்க்கலாம். உடம்ப பாத்துக்கோ. ரைட் பை. டேக் கேர். கார்த்திகா, மறுபடியும் இப்போ ஆஸ்திரேலியா போறேன்? இல்லப்பா, நான் போல. ஏய், இங்க இருந்தா நடந்ததே நினைச்சிட்டு இருப்பேன். மறுபடியும் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண. புது இடம், புது மனுஷங்க, மனசுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அப்பதான் எல்லாத்தையும் மறக்க முடியும். எப்படிப்பா முடியும்? அம்மா நம்மளை விட்டுட்டு போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. உங்களால மறக்க முடியுதா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அம்மாவை தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. முடியலப்பா. கஷ்டம்தான், புரியுது. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, வாழ்க்கைங்கிறது ஆழ்ந்த தூக்கம் மாதிரி, அதுல காதலுங்கிறது கனவு மாதிரி. சாரிப்பா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். சச்சா, நீ கலகலப்பா சந்தோஷமா பழைய கார்த்திகா இருக்கணும், அதான் என்னோட ஆசை.
நில்லு கார்த்திக், சொல்றது கேளு, நில்லுடா கார்த்திக், நில்லு, போடாத பார். ஐயோ இப்பதான் நயன்தாரா கிஸ் பண்ண வந்தது, அதுக்குள்ள போனை போட்டு அவன்டா டிஸ்டர்ப் பண்ணின. ஹலோ, நான் தானே பேசுறேன். என்னடா தூக்கம் வர மாட்டேங்குதுடா. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? அதான் தெருக்கு தெரு திறந்து வச்சுக்கிறானுங்களே, ஒரு கட்டிங்க போட்டு தூங்குடா. எனக்கு தூக்கமா வந்து. டேய், அவன் ஞாபகமாவே இருக்குடா. மனசே சரியில்லடா. டேய் இன்னும் ஏன்டா அவளையே நினைச்சிட்டு இருக்க? பேசாம படுத்து தூங்குடா. டேய், என்னால அவளை மறக்க முடியலடா. டேய் நீ இப்படிலாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் வீட்டுல லேண்ட்லைன் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. போன் அட்டு. நான் தான் எடுப்பேன். ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, ஹலோ. கார்த்திக், இன்னொரு லாட்ஜ் போலாமா? போதும்ப்பா. இன்னைக்கு இவ்வளவு அடிக்கிற? இன்னைக்கு என் தம்பியோட நினைவு நாள். அவன் இறந்து 3 years ஆச்சு. ஆனா என் தம்பியை ஏமாத்தின அந்த பொண்ணு ஃபாரின்ல செட்டில் ஆகி ஜாலியா இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய இழப்பை என்னால தாங்கிக்க முடியல. உன்னோட பெயின் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. என் வைஃப். ஹலோ, ஐ அம் இன் தி பார். ஃப்ரெண்ட் கூட இருக்கேன். டோன்ட் வரி, சீக்கிரம் வந்துடும். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, பாய். நான் எங்க இருக்கேன்னு கேட்டா சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்றா. என் மேல ரொம்ப கேர் எடுத்துக்குவா. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடா. ஏன்? இல்ல, நீ கல்யாணம் பண்ணது ஒரு பொண்ணுதான், என்னை ஏமாத்திட்டு போனது ஒரு பொண்ணுதான். இந்த பொண்ணுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் பாரு. அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. ஒரு நல்ல பொண்ணு உனக்கு வைஃபா வந்திருக்கா. போலாமா? போலாம்.